யுவராஜ் சிங் வந்து ரொம்ப யோயோவான ஒரு பிளேயர். அதே நேரத்துல இந்தியன் டீம்ல ரொம்ப சின்சியரா ரொம்ப ஒபீடியன்டான இன்னொரு பிளேயரும் இருந்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி ராகுல் டிராவிட். Rahul Dravid was one of the most meticulous human beings you can ever meet. Solid. கங்குலி டிராவிட பத்தி சொல்லும்போது, யுவராஜ் சிங் இப்படிப்பட்ட ஒரு ஜாலியான பர்சன், ரொம்ப சின்ன பையன், அப்படிதான் இருக்கணும் அந்த வயசுல, தப்பு இல்ல. அதே நேரத்துல எனக்கு இன்னொரு பிளேயரும் டீம்ல இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான பிளேயர். சும்மா ஒரு பேச்சுக்கு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான், எத்தனை மணிக்கு வர அப்படின்னு நான் டிராவிட் கிட்ட கேட்டா, அதுக்கு உடனே டிராவிட் வந்து 7:30 மணிக்கு நான் ஷார்ப்பா அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற இடத்துக்கு வந்துருவேன். வந்து நான் சாலட் சாப்பிடுவேன், ஜூஸ் குடிப்பேன், ஆம்லெட் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கரெக்டா 8:30 மணிக்கு நான் பஸ்ஸுக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் அப்படின்னு இது எல்லாத்தையும் அவர் சொல்லுவாரு. இது ஏதோ சும்மா அவர் சொல்றாருன்னு இல்ல, அடுத்த நாள் காலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ல தான் அவர் எல்லா வேலையுமே பண்ணுவாரு. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டா அணுகக்கூடிய ஒரு பிளேயர். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல, கோடு போட்டு வாழ்றவங்க. என்னங்க இப்படி ஒரு பிளேயர் டீம்ல இருப்பாரு. இன்னொரு பிளேயர் பார்த்தா ரொம்ப ஜாலியா விளையாட்டுத்தனமான ஒரு பிளேயர், யுவராஜ் சிங் மாதிரி. இவங்க ரெண்டு பேரையும் அவங்களுடைய ஜோன்லயே இருக்க வச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டீமை வின் பண்ண வைக்கிறது தான் என்னோட டாஸ்கா இருந்தது. அதனால நம்மளால யாரையும் மாத்த முடியாது, ஆனா அவங்களுடைய இயல்புலயே அவங்களை இருக்க வச்சு என்ன பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் லெசன் அப்படின்னு சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு.